ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பால்ஸ். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டையை வேக வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 பல்லாரியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படியே இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இப்போ கொஞ்சமாக பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மலைக்கு நல்லா ஒரு காரசாரமாக என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னா முட்டையை வச்சு இப்படி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த துருவி வச்சுருந்த முட்டை பீஸ் இருக்குது பாருங்கள், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே லேசாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக தான் நம்ம அந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் இது நல்லா மொறு தன்மை கொடுக்கறதுக்காக இப்போ இதில் நான் ஒரே ஒரு முட்டையை அடித்து எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த முட்டையவே மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி இருந்ததுன்னா நம்ம உருண்டையாக பிடிச்சி போடுறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த முட்டையை கடைசியாக ஒன்று ஆட் பண்ணுதோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் மறுபடியும் கொஞ்சமாக வத்தப்பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஒரு முட்டையை அடித்து ஊற்றுறதுனால நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்படியே இருந்தால் தான் நம்ம பால் மாதிரி உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை நான் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டைலில் கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு எடுத்துடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக எக் பால்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கையை ஒவ்வொரு தடவையுமே தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு செய்யுங்க. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி குட்டி குட்டி பால்ஸாக தான் போட போகிறேன். ஒரு 4-5ன்னு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுதேன். நல்லா முட்டையை இந்த மாதிரியும் ஒரு ட்ரிப்பு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பக்கமும் அப்படியே லேசாக ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இப்படியே திருப்பி விட்டுறலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ரொம்பையும் டார்க் கலராக வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எக் பால்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். நல்லா வெளியில் மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.